ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஹவு டு ஹப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணி ரன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு 10 கமெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து சிஎம்டி. அதை டைப் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுற அப்புறம் நெட்ஒர்க் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். நம்பர் 2, நோட் பேட். நீங்கள் இதை என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட் பேட் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக நோட்ஸ் எடுக்கணும்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி வச்சுக்கணுனாலும் நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக். நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்து நம்பர் 3, எம்எஸ் பெயிண்ட். இதை டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் ஆப்ஷன்ற ஒரு வேர்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ட்ராயிங் ஆர் ஏதாவது ட்ரா பண்ணணுன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டூல்ஸ்லாம் வந்து இருக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஷேப்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நம்பர் 4, கண்ட்ரோல். நீங்கள் கண்ட்ரோல்னு என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நீங்கள் சில ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். நெட்ஒர்க் செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். யூசர் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். 5th கமெண்ட் வந்து appwish.cpl. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள இன்ஸ்டால் செஞ்ச எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் இங்கே வந்து பார்க்கலாம். ஏதாவது அன்இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம். 6th கமெண்ட் எம்எஸ் கான்ஃபிக். இதை டைப் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டூல் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ், பூட் ஆப்ஷன்ஸ், இன்னும் சில சிஸ்டம் செட்டிங்ஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ அன்னெசரியாக எதுவுமே சேஞ்ச் பண்ணிடாதீங்க. 7th கமெண்ட் டாஸ்க் எம்ஜிஆர். இதை டைப் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பேக்ரவுண்டில் போய்ட்டுருக்க ஆப்ஸு அப்புறம் வந்து ப்ராசஸ்லாம் வந்து பார்க்கலாம். எந்த ஆப் வந்து அதிகமாக சிபிஓ, மெமரி, டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுது அதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 8th கமெண்ட் வந்து devmgmt.msc. இதை டைப் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் கீபோர்டு, மவுஸு, ஒய்ஃபை, ப்ளூடூத், கிராஃபிக்ஸ் கார்டு இந்த மாதிரி இருக்க செட்டிங்ஸ்லாம் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். அப்புறம் ட்ரைவில் ஏதாவது அப்டேட் பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம்னால் நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். 9th கமெண்ட் OSK. இதை டைப் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும் ஆன் ஸ்க்ரீனில். சப்போஸ் உங்கள் ஃபிசிக்கல் கீபோர்டு வந்து ஒர்க் ஆகலைன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. சில பட்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 10th கமெண்ட் வின்வர். இதை டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் வெர்ஷன், ஓஎஸ் பில் நம்பர், அப்புறம் எடிஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஹவு டு ஹப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.